அன்பு நண்பர்களே, இன்றைய தலைப்பில் ஆனந்தம் என்பதை பற்றி சொல்கிறோம். ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க, ஆனந்தம்னா என்ன சார்? ஆனந்தம்னா நம்ம நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் ஆனந்தன்றது சொல்லலாமா? அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆனந்த நிலையை பற்றி சொல்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷம், என்ன சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பதெல்லாம் ஆனந்தம் இல்லை. அப்போ நம்ம ஆனந்தத்தை எப்போ சார் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கல்யாணமானவங்களும் பார்த்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் புணரும் பொழுது அவங்களுடைய உச்சக்கட்ட அந்த விந்து வெளியே வருகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு ஆனந்த நிலை தான் அந்த ஆனந்தம்னு சொல்கிறது. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த உச்சக்கட்டத்தில் அனுபவிக்கின்ற ஒரு இன்பம் தான் ஆனந்தம்னு சொல்கிறது. அந்த ஆனந்தன்றது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நிற்கும். அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். அந்த ஆனந்தம் என்பது உடம்புல எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு அது ஆனந்தம் இருக்கும். அந்த 2-3 செகண்டு இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு 1 கோடி மடங்கு அதை பெருக்கி அதை 24 மணி நேரமும் உங்களுடைய உடம்பில் நிறுத்தினால் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. அதுதான் ஆனந்தம். அதுதான் ஆனந்த மருந்து. அந்த ஆனந்த மருந்தை வச்சு தான் நம்ம உடம்பை வேதிக்கிறோம். அப்போ இந்த உடம்பானது அழியாமல் சுத்த தேகமாக மாறும். சரியா? ஸோ இந்த அழியாத நிலை கொண்ட ஆனந்த மருந்து முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது உலகத்தாருக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தாருக்கு செட் ஆகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது உலகத்தாருக்கு ஆன பதிவு அல்ல. இது எல்லாமே ஆன்மீகத்திற்கான பதிவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனந்தம் என்பது ஒரு பெரிய போதை. அது அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களால் எந்த வேலைகளையுமே செய்ய முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஆனந்தத்தை வைத்துக்கொண்டு ஈடுபடவே முடியாது. அது தானாக உங்களை விலக்கி விட்டுரும், வெளியில் கொண்டு வந்துடும். சரியா? அப்போ உங்களுடைய குடும்ப கடமைகளை முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடிக்க முடியாது. ஸோ இதை நிறைய பேர் ஆன்மீகத்தை பற்றி சொல்லித்தரேன்னு சொல்லி நிறைய துட்டு வாங்கிட்டு எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கடைப்பிடிக்காதீங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இல்லறத்தார் யாருமே இந்த விஷயங்களில் இறங்காதீங்க. இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஸோ இந்த ஆன்மீகத்தில் இந்த உச்சக்கட்ட இந்த ஆனந்த நிலை தான் இந்த உடம்பை அழியாமல் பாதுகாக்கும், சுத்த தேகமாக மாற்றும். இந்த ஆனந்தம் உடம்பில் பரவிவிட்டால் அங்கே பசி, தாகம், பிணி, மூப்பு, தூக்கம், சுவாசம் எதுவுமே இல்லாமல் போகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இந்த ஆனந்தம் என்ற ஒன்று எங்கே கிடைக்கும், எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கடையிலையும் கிடைக்காது, எந்த மூலிகையிலையும் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆனந்தம் என்பது உயிரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. உங்களுடைய உயிரிலிருந்து தான் இந்த ஆனந்தத்தை நம்ம எடுத்துக்க முடியும். உயிரானது சத்து சித்த ஆனந்த நிலையில் இருக்குது. அந்த சத்து சித்த ஆனந்த நிலையில் இருக்கிற உயிரிலிருந்து தான் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? ஸோ ஆன்மீகத்தில் நீங்கள் உங்களுடைய ஐம்புலன்களின் மூலயமாக பார்க்கின்ற அந்த உணர்வை உள்முகமாக திருப்பி உங்களுடைய உயிர்ன்னு சொல்லக்கூடிய, ஆன்மான்னு சொல்லக்கூடிய, அந்த வெட்டவெளின்னு சொல்லக்கூடிய ஒன்றில் நீங்கள் இருத்தி பழகும் பொழுது உங்களுக்கு இந்த ஆனந்த நிலையானது உடம்பு முழுவதும்
பாயும், தேங்கும், சுத்த தேகமாக மாறும். இந்த நிலையை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். ஸோ சித்தர்களுடைய ஜீவசமாதியில் போனால் என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனந்த மருந்து தான் கிடைக்கும். இந்த ஆனந்த மருந்தை நம்ம பெற்றுக்கணுன்னா நம்முடைய வாழ்நாள் நீட்டிக்கும். புரியுதுங்களா? அதனால் சித்தர் சமாதிக்கு போகும்போது கண்ணம்னான்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த ஆனந்த மருந்து உங்கள் உடம்புல பாயறதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரியா? ஸோ இந்த ஆனந்த மருந்து என்பது உங்கள் உயிரில் இருக்கிறது. அந்த உயிர் சச்சிதானந்த நிலையில் இருக்குது. அந்த நிலையில் இருக்கிற அந்த உயிரை இந்த உடம்பினோடு இணைத்து கொண்டால் கட்டாயமாக உங்களுக்கு உடம்பு அழியாது. ஸோ இதை விஷயங்களை யாருமே மேடையிலெல்லாம் பேசுகிறது கிடையாது. எல்லாரும் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த ஆனந்த மருந்து என்ற வைத்திய நாத மருந்து, நல்ல மருந்து என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை யாருமே வெளியில் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே அதனுடைய அனுபவம் இருக்காது. வெறும் அவங்கெல்லாம் வாய்ச்சொல்லில் வீரரடியாகத்தான் இருக்கிறாங்க. யாரும் தன்னுடைய அனுபவத்தை பேசுவதில்லை. புத்தக புழுவாக இருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் எழுதிய புத்தகத்தை மனப்பாடம் செய்துவிட்டு ஒப்பிக்கின்றார்கள். அவர்களுடைய அறிவிலிருந்து ஒப்பிக்கிறத நான் மிகவும் கண்டிக்கிறேன். அந்த மாதிரி பெரிய மகான் வள்ளல் பெருமான் எழுதியது அவருடைய பேரறிவு நிலையிலிருந்து எழுதியிருக்கிறாரு. இவங்களுடைய தன்னுடைய சிற்றறிவிலிருந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது ஒரு தவறான விஷயம். அதை நம்பாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிரிலிருந்து தான் இந்த ஆனந்த மருந்தை எடுத்துக்கொள்ள முடியும். அதை எடுக்கிற விஷயத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்.